Hi friends, தங்கம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்டலாக இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் இது மேலே இருக்கிற அட்ராக்ஷன் யாருக்குமே கம்மியானதே இல்லை. எவ்வளவு விலை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நகை வாங்கணும்னு தான் எல்லாருமே திங்க் பண்ணுறோம். இன்றைக்கி நகை சீட்டுனா என்ன, அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்க அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் தங்களுக்கு ஃப்யூச்சர் பெனிஃபிட்னு தேடி போகிறது நகை சீட்டு தான். இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நியூஜான டைம். முதல்ல நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த நகைச்சீட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு நகை கடையில் மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணணும். ஒரு சர்டன் பீரியட் 12 months or 18 months or 24 months நீங்கள் செலக்ட் பண்ண பிளானுக்கு அப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்க்கு தகுந்த மாதிரி நகையை வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1 yearக்கு மந்த்லி 5,000க்கு வந்து ஒரு நகை சீட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். 12 monthsக்கு 5,000 பே பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 12 into 5,000 டோட்டலாக 60,000 பே பண்ணதுக்கப்புறம் அந்த நகைக்கடையில் தர போனஸ் அமௌண்ட், ஆக்சுவலாக ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு போனஸ் அமௌண்ட் நகைக்கடையில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த போனஸ் அமௌண்ட் கூட சேர்ந்து ஆல்மோஸ்ட் 65,000 உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ரொக்கமாக இந்த அமௌண்ட்டை வாங்க முடியாது. கண்டிப்பாக ஜுவல்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஒரு சில கடைகளில் காயின்ஸ் தர மாட்டாங்க, ஜுவல்ஸாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஓகே. நாம் ஏதாவது பேங்க்கில் அமௌண்ட் சேவ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வரும். நகை சீட்டு கடையில் எப்படி போனஸ் கிடைக்கும்னு நமக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மந்த்லி நாம் பே பண்ணுற அமௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட்டு நாம் நினச்சாலும் வட்டிக்கு நாம் அமௌண்ட்டை மற்றவங்களுக்கு தந்தாலும் இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வராது. எப்படி நகைக்கடைக்காரங்க இதை தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நகைக்கடை உரிமையாளர்களுக்கு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் தேவைப்படும். ஸோ நாம் கட்டுற சீட்டு பணம் அவங்க பண தேவைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு கந்து வட்டி மாதிரி அதிகமான வட்டிக்கு கடன் வாங்குகிற தேவை இருக்காது. இது மட்டும் இல்லாமல் நகைக்கடைக்காரங்களுக்கு இது ஒரு செமையான பிஸ்னஸ். பிகாஸ் ஒவ்வொரு மந்த்தும் அட்லீஸ்ட் நகை சீட்டில் 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 100 into 5,000 வச்சுக்கோங்க, 5 lakhs ரெவென்யூவாக கிடைக்கும். அண்ட் இப்போ இயர்க்குன்னு பார்த்தா 1,200 people தன்னோட கடையில் நகை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது சீட்டு அமௌண்ட் வந்து 65,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 1.5 பவுன் நகை வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1.5 பவுன் into 100 பேர் பர் மந்த் வாங்கும்போது கிட்டத்தட்ட 150 பவுன் நகை அந்த கடையில் கண்டிப்பாக சேல் ஆகும். இதனால தான் நிறைய நகை கடைகளில் நகைச்சீட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த நகை சீட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்தும் லக்கி ட்ராவில் ஒரு சீட்டு போடுற கஸ்டமரை செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க அந்த மந்த்துக்கு அப்புறம் இருக்கிற சீட்டு அமௌண்ட்டை கட்ட தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு 2 monthsக்கு கட்டுறீங்க, லக்கி ட்ராவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 10 monthsக்கு நீங்கள் அமௌண்ட் கட்ட தேவையில்லை. 60,000, அதாவது அந்த சீட்டு கட்டுற டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் போனஸ் அமௌண்ட் 5,000 இல்லாமல் அந்த சீட்டுக்கான டோட்டல் அமௌண்ட்க்கு ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். இது உண்மையாலுமே கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆஃபர் தானே. இந்த மாதிரி பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அந்தந்த கடைகளை பொறுத்தது. எல்லா கடைகள்லையும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட்ஸு இல்லைன்னா வவுச்சர்ஸ்னு கூட லக்கி ட்ராவில் செலக்ட் ஆகிற கஸ்டமர்ஸ்க்கு தராங்க. இந்த நகை சீட்டு போட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீட்டு போடுறது அந்தந்த ஜுவல்லரி ஷாப் மேலே நாம் வச்சுருக்கிற நம்பிக்கை தான். நாம் போடுற அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நகைக்கடைக்காரங்க தலைமறை ஆகவோ இல்லை சீட்டு முடியும் போது அவங்க தர ஜுவல்ஸோட குவாலிட்டி, அதாவது கம்மியான கேரட் இருக்கிற நகை நமக்கு தர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நகை சீட்டு சேர விரும்பினா நம்பிக்கையான கடையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பண சீட்டு மாதிரி அதிகமான ரிஸ்க் இல்லை. என்னதான் நாம் கட்டுற அமௌண்ட் நகைக்கடைக்காரங்க அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ண யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலும் நம்ம சீட்டுக்கான காலம் முடிஞ்சதும் ஒரு வேல்யூபிளான அசெட் கிடைக்கிறது நமக்கு ப்ராஃபிட் தான். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நமக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸை நம்பிக்கையான நகைக்கடையை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டா ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எகைன் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ.